கல்லாமையை கருவறுக்கவும் இல்லாமையை இல்லாதொழிக்கவும் நாடு முழுவதும் வேள்வி நடத்திய நாயகன், அறியாமை இருட்டில் அழுந்திக் கிடந்த இளம் பிள்ளைகளின் இதயத்தில் கல்வி வெளிச்சத்தை இலவசமாக பாய்ச்சிய கருணை வள்ளல், ஆறுகளின் முதுகின் மேல் அணைகள் எழுப்பி விவசாயத்தில் விளைச்சலை வளர்த்த வித்தகன், தொழில் வளத்தில் தமிழகத்தை இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக மாற்றி காட்டிய அற்புதமான ஆட்சி கலைஞன், முக்கால் கை சட்டையிலும் முழந்துண்டு வேட்டியிலும் சுய தேவைகளுக்கு சுவரெழுப்பிக் கொண்ட அந்த பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் என்ற பெயருடன் வலம் வந்த அந்த மனித தெய்வத்தை வணங்கி இந்த பதிவினை ஆரம்பிக்கிறேன். பங்குச்சந்தை ஒரு அறிமுகம். பங்குச்சந்தை என்றால் என்ன? பங்குச்சந்தை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள பங்கு, சந்தை இந்த 2 வார்த்தைகளையும் பிரித்து ஒவ்வொன்றிற்கும் பொருள் என்ன என்று பார்ப்போம். பங்கு என்றால் என்ன? பங்கு என்பது விலை மதிப்புள்ள ஒரு பொருளில் ஒருவருக்கு உள்ள உரிமையின் அளவை குறிப்பது. உதாரணமாக, 5 ஏக்கர் உள்ள ஒரு பரம்பரை நிலத்திற்கு உரிமையானவர்கள் 10 பேர் என்றால் ஒரு பங்கின் அளவு 50 சென்ட். அந்த பரம்பரை நிலத்தில் பங்குள்ள ஒவ்வொருவருக்கும் 50 சென்ட் நிலத்தின் மீது உரிமை உள்ளது. சந்தை என்றால் என்ன? சந்தை என்பது ஒரு பொருளை வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களும் விற்பதற்கு வியாபாரிகளும் கூடும் இடம். ஆகவே பங்கு சந்தை என்பது ஒரு நிறுவனத்தின் பங்கை, அதாவது நிறுவனத்தின் உரிமையில் ஒரு பங்கினை வாங்குவதற்கு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடும் சிறு முதலீட்டாளர்களும், பங்கினை விற்பதற்கு ஒரு நிறுவனமும் அல்லது ஏற்கனவே அந்த நிறுவனத்தின் பங்கினை வைத்திருப்பவர்களும் கூடும் இடம். இந்தியாவில் 2 பங்கு சந்தைகள் உள்ளன. ஒன்று BSE என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று NSE என்று சுருக்கமாக அழைக்கப்படும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஒரு நிறுவனம் அதன் பங்கினை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் சிறு முதலீட்டாளர்களுக்கு விற்க வேண்டுமென்றால் BSE அல்லது NSE அல்லது இரண்டிலும் அந்த நிறுவனத்தை பங்கு வர்த்தகத்திற்காக பதிவு செய்ய வேண்டும். BSE அல்லது NSEயில் பங்கினை வாங்க விரும்பும் சிறு முதலீட்டாளர்கள் நேரடியாக வர்த்தகத்தில் ஈடுபட முடியாது. இந்த பங்கு சந்தைகளில் வர்த்தகம் செய்யும் உரிமையுள்ள ஏதாவது ஒரு புரோக்கரின் மூலமாகவே பங்கினை வாங்கவோ அல்லது விற்கவோ முடியும். BSE என்று அழைக்கப்படும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 5500க்கும் மேற்பட்ட நிறுவனங்களும், NSE என்று அழைக்கப்படும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 1700 நிறுவனங்களும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட பதிவு செய்துள்ளன. இவ்வாறு பங்குச்சந்தையில் பல்வேறு நிறுவனங்களின் பங்குகள் வாங்கி விற்கப்பட்டு அதிகமான பணப்புழக்கம் இருப்பதால் வலியவர்கள் எளியவர்களை ஏமாற்றும் வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த வர்த்தகத்தில் ஈடுபடும் முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் உரிமையை பாதுகாக்கவும், அவர்களை ஏமாற்றுவதிலிருந்தோ அல்லது ஏமாற்றப்படுவதிலிருந்தோ தடுக்கவும் ஒரு வலிமையான அமைப்பு தேவை. அந்த அமைப்பு தான் செபி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி அமைப்பு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடும் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், புரோக்கர்கள் போன்றவர்களுக்கான விதிகளை வரையறுத்து, இந்த விதிகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்து, விதிமீறல்கள் நடைபெறும் போது விதியை மீறுபவர்களுக்கு தண்டனை கொடுத்து, பங்கு வர்த்தகத்தில் ஒளிவு மறைவில்லா நேர்மையான வர்த்தகம் நடைபெற துணையாய் இருக்கிறது. இந்த பங்கு சந்தைகளின் தற்போதைய நிலவரத்தை எப்படி தெரிந்து கொள்வது? BSE என்று அழைக்கப்படும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 5500 பங்குகள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றன. BSEயின் நிலவரத்தை பற்றி தெரிந்து கொள்ள
இந்த 5500 பங்குகளின் விலையையும் ஆராய்வது மிகவும் கடினம். அதேபோல NSEயின் நிலவரத்தை தெரிந்து கொள்ள அதில் வர்த்தகம் செய்யப்படுகின்ற 1700 பங்குகளின் விலையையும் ஆராய்வதும் கடினம். ஆகவே BSEயின் நிலவரத்தை தெரிந்து கொள்ள சென்செக்ஸ் என்ற ஒரு குறியீடும், NSEயின் நிலவரத்தை பற்றி தெரிந்து கொள்ள நிஃப்டி என்ற ஒரு குறியீடும் உள்ளது. BSEயின் சென்செக்ஸ் BSEயில் வர்த்தகம் செய்யப்படுகின்ற வெவ்வேறு தொழில் துறையை சார்ந்த 30 நிறுவனங்களின் பங்கு விலையை கொண்டு ஒரு அல்காரிதம் மூலம் கணக்கிடப்படுகிறது. அதேபோல NSEயின் நிஃப்டி NSEயில் வர்த்தகம் செய்யப்படுகின்ற வெவ்வேறு தொழில் துறையை சார்ந்த 50 நிறுவனங்களின் பங்கு விலையை கொண்டு ஒரு அல்காரிதம் மூலம் கணக்கிடப்படுகிறது. சென்செக்ஸ் எண்ணில் ஏற்றம் இருந்தால் BSEயில் உள்ள பெருவாரியான பங்குகளின் விலையில் ஏற்றம் இருக்கும். அதேபோல நிஃப்டி எண்ணில் ஏற்றம் இருந்தால் NSEயில் உள்ள பெருவாரியான பங்குகளின் விலையும் ஏறி இருக்கும். பங்கு சந்தை வர்த்தக முறை பற்றி எளிதாக புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் அறிமுகமான பங்கு சந்தை போலவே வர்த்தக முறைகள் உள்ள வீட்டுமனை வர்த்தகத்தில் நாம் என்ன வழிமுறைகளை பின்பற்றுகிறோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வீட்டுமனை வாங்குவதில் முதல் வேலையாக ஒருவர் செய்வது அவருக்கு நல்ல பரிச்சயமான அல்லது தெரிந்தவர்கள் மூலமாக அறிமுகமாகிற ஒரு நம்பகமான ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஒருவரை கண்டுபிடிப்பது. அதற்கடுத்தது அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மூலமாக எந்த இடங்களில் நல்ல வீட்டுமனைகள் உள்ளன, அந்த இடங்கள் கடந்த சில வருடங்களில் எவ்வளவு விலை உயர்ந்துள்ளன, இனி எதிர்காலத்தில் விலை ஏறுவதற்கு என்ன வாய்ப்புகள் உள்ளன, இந்த விஷயங்கள் பற்றி இடம் வாங்க விரும்புபவர் தெரிந்து கொள்வார். அவருக்கு பிடித்த விலை ஏறும் என்ற நம்பிக்கை வருகின்ற இடம் கிடைத்த பிறகு அந்த இடத்தின் உரிமையாளர் பற்றியும் மற்றும் அந்த இடத்தில் ஏதாவது வில்லங்கம் உள்ளதா என்பது பற்றியும் இடத்தை வாங்குபவர் ஆராய்வார். எல்லாம் திருப்திகரமாக இருந்தால் அந்த இடத்தை வாங்க முடிவு செய்து தன் முடிவை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டிடம் சொல்வார். வாங்குபவரின் விருப்பம் தெரிந்தவுடன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் விற்பவரை தொடர்பு கொண்டு வாங்குபவர் மற்றும் விற்பவர் இருவருக்கும் ஏற்ற ஒரு விலையை நிர்ணயம் செய்ய பேச்சுவார்த்தை நடத்துவார். விலை நிர்ணயிக்கப்பட்டு விற்பவருக்கு நிலத்திற்கான பணம் கொடுக்கப்பட்டவுடன் வாங்குபவரின் பெயரில் நிலம் பதிவு செய்யப்பட்டு பட்டா கொடுக்கப்படும். இடம் பற்றிய விவரங்களை கொடுத்தது, விற்பவரிடம் பேசி விற்பவர் மற்றும் வாங்குபவர் இருவருக்கும் ஒப்புதல் தெரிவித்த விலையை நிர்ணயம் செய்தது, இடத்தை பதிவு செய்வதில் உதவி செய்தது ஆகிய சேவைகளுக்காக ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நிலத்திற்கான வர்த்தக விலையில் 1% கமிஷனாக பெற்றுக்கொள்வார். இதுதான் வீட்டுமனை வர்த்தகத்தில் உள்ள ஒரு நடைமுறை. கிட்டத்தட்ட இதே போன்ற நடைமுறைகள் உள்ள வர்த்தகம் பங்கு சந்தை வர்த்தகம். வீட்டுமனை வாங்க ஒரு புரோக்கர் தேவைப்படுவதைப் போல பங்கு சந்தையில் பங்கினை வாங்குவதற்கு ஒரு புரோக்கர் தேவை. SBI கேப் செக்யூரிட்டிஸ், ICICI டைரக்ட், ஷேர்கான், கோட்டாக் செக்யூரிட்டிஸ், ஜெரோதா போன்றவர்கள் பங்கு சந்தையில் பங்கினை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உதவும் புரோக்கர்கள். முன்பே குறிப்பிட்டதைப் போல பங்கு சந்தையில் பங்கினை வாங்க விருப்பப்படும் ஒரு சிறு முதலீட்டாளர் நேரடியாக பங்கு சந்தையில் பங்கினை வாங்கவோ விற்கவோ முடியாது. அவர்கள் மேற்குறிப்பிட்ட ஏதாவது ஒரு புரோக்கரின் மூலமாகத்தான் பங்கு சந்தையில் ஒரு நிறுவனத்தின் பங்கினை வாங்கவோ அல்லது விற்கவோ முடியும். வீட்டுமனை பற்றிய விவரங்களை புரோக்கர் நமக்கு சொல்வது போல பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடும் புரோக்கர்கள் எந்த பங்கினை வாங்கலாம் என்ற பரிந்துரைகளை இலவசமாகவோ அல்லது ஒரு சிறிய கட்டணத்திற்கோ நமக்கு கொடுப்பார்கள். வீட்டுமனை வாங்கும் போது அந்த இடத்தினை பற்றிய அனைத்து விவரங்களையும் அலசி ஆராய்வது போல ஒரு பங்கினை வாங்கும் பொழுதும் அந்த நிறுவனத்தின் அனைத்து விவரங்களையும் அலசி ஆராய வேண்டும். உதாரணமாக ஒரு இடத்தை வாங்கும் போது அந்த இடம் கடந்த வருடத்தில் எந்த அளவுக்கு விலை உயர்ந்துள்ளது, இப்போதைய சந்தை நிலவரப்படி
நிலத்தின் விலை சரியா, எதிர்காலத்தில் விலை உயர வாய்ப்புகள் என்ன, இவற்றையெல்லாம் அலசி ஆராய்வோம். அதே போல ஒரு நிறுவனத்தின் பங்கை வாங்கும்போது இதுவரை அந்த நிறுவனத்தின் பங்கு விலை எவ்வாறு உயர்ந்துள்ளது, அந்த நிறுவனத்தின் வியாபாரம், அந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைத்த லாபம் ஆகியவை எந்த அளவுக்கு உயர்ந்து வருகிறது, நிறுவனத்தின் செலவுகள் எந்த அளவுக்கு குறைந்து வருகிறது, நிறுவனத்தின் கடன் எவ்வளவு, அந்த கடனிற்காக கொடுக்கப்படும் வட்டி எவ்வளவு, அந்த வட்டி நிறுவனத்தின் லாபத்தில் எவ்வளவு விகிதம் போன்ற விவரங்களை ஆராய்வது மிகவும் முக்கியம். அதிலும் மிக மிக முக்கியமாக எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு அந்த நிறுவனத்தின் வியாபாரம் மற்றும் லாபம் அதிகமாக வாய்ப்புகள் உள்ளன என்ற விவரத்தையும் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுமனை வாங்க எந்த அளவு யோசனை செய்து விவரங்களை சேகரித்து வாங்குவோமோ, அதே போல ஒரு நிறுவனத்தின் பங்கினை வாங்குவதிலும் அதே அளவு யோசனை செய்து தேவையான விவரங்களை சேகரித்து நிறுவனத்தின் கடந்த கால செயல்பாடு, எதிர்கால வியாபார விஸ்தரிப்பு போன்றவற்றை ஆராய்ந்து பங்கினை வாங்குவது அவசியம். முக்கியமாக நாம் வீட்டுமனை வாங்கும்போது எவ்வாறு நாம் சேர்த்த பணத்தில் நமக்கு உடனடியாக குறைந்தது 1 வருடம் வரை தேவைப்படாத பணத்தை முதலீடு செய்வோமோ, அதே போல பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் பொழுதும் 1 வருடம் வரை தேவைப்படாத பணத்தை முதலீடு செய்வதே நல்லது. ஒரு வீட்டுமனை வாங்கும்போது மனைக்கான பத்திரம் மற்றும் பட்டா வாங்கியவருக்கு கொடுக்கப்படுவது போல, ஒரு நிறுவனத்தின் பங்கினை வாங்கும்போது நிறுவனத்தின் பங்கு உரிமைக்கான பத்திரமும் பங்கை வாங்கியவருக்கு கொடுக்கப்படும். ஒரு வித்தியாசம், பங்கு உரிமைக்கான பத்திரம் காகிதமாக கொடுக்கப்படாமல் வாங்குபவரின் டிமேட் அக்கவுண்டில் எலக்ட்ரானிக் வடிவில் வரவு வைக்கப்படும். பங்கை விற்பவருக்கு பங்கிற்கான பணம் வாங்குபவரின் வங்கி கணக்கில் இருந்து விற்பவர் கணக்கிற்கு செலுத்தப்படும். வீட்டுமனை விற்பனையில் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை ஹார்ட் கேஷாக இருக்கும். ஆனால் அதுபோல் அல்லாமல் பங்கு வர்த்தகம் அனைத்தும் வங்கி கணக்கு, டிமேட் அக்கவுண்ட் மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஆகிய 3ஐயும் கொண்டு இணையதளம் வழியாக நடைபெறும். எனவே பங்கு சந்தையில் ஒருவர் வர்த்தகம் செய்ய இந்த 3 அக்கவுண்டுகளும் இருப்பது அவசியம். முதலாவதாக டிமேட் அக்கவுண்ட். பணம் டெபாசிட் செய்ய வங்கி கணக்குகள் இருப்பது போல வாங்கிய பங்குகளை டெபாசிட் செய்ய தேவைப்படுகின்ற அக்கவுண்ட் டிமேட் அக்கவுண்ட். இரண்டாவதாக பேங்க் அக்கவுண்ட் அல்லது வங்கி கணக்கு. பங்கை வாங்கும்போது வங்கி கணக்கில் இருந்து ட்ரேடிங் அக்கவுண்டிற்கு செலுத்தவும், பங்கினை விற்ற பிறகு ட்ரேடிங் அக்கவுண்டில் இருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளவும் வங்கி கணக்கு தேவை. இந்த வங்கி கணக்கு ட்ரேடிங் மற்றும் டிமேட் அக்கவுண்டுடன் இணைக்கப்படும். மூன்றாவதாக தேவைப்படும் அக்கவுண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் அல்லது பங்கு பரிவர்த்தனை கணக்கு. பங்கு சந்தையில் இருந்து பங்கை வாங்கி நம்முடைய டிமேட் அக்கவுண்டில் டெபாசிட் செய்ய தேவையான புரோக்கர் அக்கவுண்ட் தான் ட்ரேடிங் அக்கவுண்ட். மேற்குறிப்பிட்ட 3 அக்கவுண்டுகளையும் ஆரம்பிக்க தேவையான ஆதாரங்கள்: முதலாவதாக பேன் கார்டு, இரண்டாவதாக முகவரி ஆதாரம் அல்லது அட்ரஸ் ப்ரூஃப், மூன்றாவதாக புகைப்பட ஆதாரம் அல்லது ஐடென்டிட்டி ப்ரூஃப், நான்காவதாக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள். இதுவரை பங்கு சந்தை பற்றி ஓர் அறிமுகம் என்ற தலைப்பிலான ஒளிப்பதிவினை கேட்டீர்கள். ஒளிப்பதிவை கேட்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.